எவன் போய் ஒரு சீட்டை வாங்கிட்டு நேற்று வந்த ஓபிஎஸ் எல்லாம் எத்தனை எங்க இருந்தவர் ஒரு சிஎம் வந்து அதிமுக இருந்தவருக்கு இன்னைக்கு வந்து அடுத்த நாள் சீட்டு கிடைக்கும். எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்க கிட்ட வரும்போது எனக்கு தான் ஒரு சீட்டு கிடைக்கும்னு வரும்போது என்ன சதி நடந்ததோ தெரியல சார். கடைசி கட்ட சதிம்பாங்க இல்லையா, அதுல நான் வீழ்த்தப்பட்டேன் சார். என்னை விட ஒரு சிறந்த ஆளு கன்னியாகுமரியிலயோ இல்ல நாகர்கோயிலோ விட்டுருந்தா நான் இது வருத்தப்பட மாட்டேன் சார். மக்களிடம் நல்ல தொடர்பு உள்ளவர்களுக்கு தான் சீட்டு கொடுப்போம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இங்க வந்த பிறகுதான் தெரியுது எப்படி ஏமாற்றப்படுகிறாங்கிறது. அரசியல்ல புதுசாலாம் நீங்க என்ன எதிர்பார்த்து நீங்க ஏதோ வந்துரும் அப்படிலாம் நினைக்காதீங்க, வர விட மாட்டார்கள். மன வேதனையில இன்னைக்கு விலகுறேன் சார். அதாவது நிலவும் சூரியனும் ஒண்ணு என்னைக்குமே சேராதும்பாங்க, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் அமைஞ்சு போச்சு. நீ வந்து கடைசியில் கஷ்டம் தான் படணும், நீ வந்து கல்யாணம் இந்த ஸ்கூல் கட்டி கொடுக்கறதா வகுப்பறை கட்டி கொடு, இதுதான் அவன் தலையெழுத்துங்கிற மாதிரி பாருங்க. எந்த காலத்திலேயே பாருங்க, ஒரு அண்ணா நகர்ல பாருங்க மோகன், அவர் பையன் கார்த்திக் மோகன் பாத்தீங்களா, ராணிப்பேட்டையில மினிஸ்டர் காந்திக்கு இடம் இல்லைன்னு சொன்னாங்க, வினோத் காந்திக்கு திரும்பவே அதே மினிஸ்டர் உங்களுக்கு தெரியும், காந்தி மினிஸ்டர் தான் இருக்கிறாரு. பொன்முடி மினிஸ்டர் அவர் பையன் கௌதம் சிகாமணி, அன்பில் பொய்யாமலி அவர் பையன் மகேஷ் அன்பில் பொய்யாமலி, KN நேரு அவர் பையன். அப்போ என்னுடைய உழைப்பு எல்லாமே வீணா போயிடுமோங்கிற ஒரு ஆதங்கம் மனசுக்குள்ள கொதிச்சுட்டு இருந்தது சார். எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்க கிட்ட வரும்போது எனக்கு தான் ஒரு சீட்டு கிடைக்கும்னு வரும்போது என்ன சதி நடந்ததோ தெரியல சார். கடைசி கட்ட சதிம்பாங்க இல்லையா, அதுல நான் வீழ்த்தப்பட்டேன் சார். பருந்துகளிடம் எப்பவும் சிறு குஞ்சுகள் வேட்டையாடப்படும் போது அரசியல் நான் வந்து அந்த சதுரங்க விளையாட்டில் நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கேன். எப்பவும் நான் தோல்வி கிடையாது, அந்த இடத்துல நான் வர முடியாம போயிட்டேன். என்னுடைய ஆதங்கம் இது. என்ன மாதிரி உள்ளவங்க வரணுமா வர வேண்டாமா நீங்களே பத்திரிகையாளர்கள் சொல்லுங்க. நம்பி தானே சார் போவோம் எல்லாம், ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னுட்டு. என்னை விட ஒரு சிறந்த ஆளு கன்னியாகுமரியிலயோ இல்ல நாகர்கோயிலோ விட்டுருந்தா நான் இது வருத்தப்பட மாட்டேன் சார். மன வேதனையில இன்னைக்கு விலகுறேன் சார். ஏன்னா எவன் போய் ஒரு சீட்டை வாங்கிட்டு நேற்று வந்த ஓபிஎஸ் எல்லாம் எத்தனை எங்க இருந்தவர் ஒரு சிஎம் வந்து அதிமுக இருந்தவருக்கு இன்னைக்கு வந்து அடுத்த நாள் சீட்டு கிடைக்கும். கேட்டா சொல்லுவாங்க இவர் இன்னைக்கு தானே வந்தாருன்ட்டு. 12 வருஷம் அந்த மண்ணோட மண்ணா மக்களோட மக்கள் வந்து சேவை செய்திருக்கா இல்லையா, அந்த சேவை தான் உங்ககிட்ட மட்டும் நினைச்சிருக்கேன். மக்களிடம் நல்ல தொடர்பு உள்ளவர்களுக்கு தான் சீட்டு கொடுப்போம் அப்படிலாம் சொன்னாங்க, அது அடிப்படையில தான் நான் வந்தேன். ஆனால் இங்க வந்த பிறகுதான் தெரியுது எப்படி ஏமாற்றப்படுகிறாங்கிறது. ஏன்னா அவர் அவ்வளவு அன்பா நம்மள பாத்துக்கிட்டவர். அந்த சீட்டுங்கிற சதுரங்க விளையாட்டு வருது பாருங்க, அங்கே வந்து நல்லவர்களும் திறமையாளர்களும் புதியவர்களும் தோற்கடிக்கப்படுகிறார்கள். அரசியல்ல புதுசாலாம் நீங்க என்ன எதிர்பார்த்து நீங்க ஏதோ வந்துரும் அப்படிலாம் நினைக்காதீங்க, வர விட மாட்டார்கள். தாவைக்காவில நம்ம போறோமா செய்யலான்னு இன்னும் முடிவு பண்ணல சார். யாராவது அதை அந்த தொகுதியில நல்லபடியா செய்வாங்க, என்னுடைய மனசுக்கும் ஒத்து வந்து எனக்கு நம்ம செய்யறதா இருக்கு. எனக்கு ஒரே வார்த்தை தான் சார், குமரி மாவட்ட மக்களுக்கு நன்மை நடக்கணும். அப்படி நன்மை நடக்கிற பட்சத்துல எனக்கு வாக்குறுதி தரவங்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்.